இத்தனை நேரம் அவரை பாடினோம், நம்முடைய ஜெபங்களை ஏறெடுத்தோம். இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவ மன்னிப்பின் ஜெபத்தை அவர் அங்கீகரித்திருக்கிறார். நம்முடைய துதியின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். நாம் ஏறெடுத்த ஜெபங்களுக்கும் அவர் உத்தரவு அருள் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இப்பொழுது அவர் பேசுகிற நேரம். ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி எங்கள் காதுகளை திறந்து அந்த குட்டி சாமுவேல் சொன்னது போல சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லலாமா? வல்ல பிதாவே, உடைய வார்த்தை எங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை நித்திய வழியிலே நடத்துகிற அந்த நல்ல வார்த்தைகள் உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களிலே தொனிக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும், உங்களோடு கூட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைக்காக மாத்திரமல்லாமல் அதற்கு காரணமாயிருந்த அருமையான குருவானவர் அவர்களுக்கும் இந்த சபையினுடைய உறுப்பினர் அவர்களுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்வேன் என்றால் என்னை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் இந்த காரியங்களை சொல்லி அதற்கு பின் தேவ வசனத்திலே போவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் என்னை திட்டமாய், தீர்க்கமாய், தெளிவாய் மிஷனரிகளின் கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்படுகிற பீகாருக்கு நிச்சயமாக தேதி குறிப்பிட்டு ஆண்டவர் என்னை அழைத்து செல்லும் போது எனக்கு அங்கே உள்ள மொழியோ அல்லது அங்கே உள்ள கலாச்சாரமோ அங்கே உள்ள காரியங்களோ எனக்கு தெரியாமல் தனி மனிதனாக 1972 ஆண்டு சென்னையிலே ஒரு பெரிய கம்பெனியில ஒரு டூல் டிசைனராக நான் வேலை செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு கடந்து செல்ல தேவன் எனக்கு உதவி செய்தார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்து ஆங்காங்கே கனிகளை தந்து வறண்ட நிலத்தை செழிப்பானதாக மாற்றுவதற்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லா விதத்திலையும் தேவனுடைய அன்பை போதிப்பதற்கு மாத்திரமல்ல வெளிக்காட்டுவதற்கும் பலவிதமான காரியங்களை செய்ய என்னோடு கூட தமிழகத்திலிருந்தும் வட இந்தியாவில் இருந்தும் ஆண்டவர் ஆட்களை எழுப்பி தந்தது நிமித்தமாக அநேக கல்வி சாலைகளை உண்டாக்குவது மாத்திரமல்லாமல் அநாத இல்லங்களை உண்டாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 1700 பிள்ளைகள் பராமரிப்பில் இருக்கும்படியான காரியத்தை செய்து ஆஸ்பத்திரிகளை உண்டாக்கி மருத்துவ உதவியோடு கூட ஆங்காங்கே சபைகளை நிறுவுவதற்கு தேவன் கிருபை செய்தார். நான் சுருக்கமாக சொல்ல போனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆங்காங்கே மக்கள் கூடி ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கான வழிகளை, வாசல்களை என்னோடு கூட பணிபுரிகிற அத்தனை ஊழியர்கள் மூலமாக செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது அவரே செய்தது என்று நான் அறிக்கை செய்வேன். ஆனாலும் இன்னமும் வேலை மிகவும் அதிகமாய் பாக்கி இருக்கிறபடினாலே உங்களுடைய தொடர்ச்சியான ஜெபத்தை எங்களுக்கு தரும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த ஆலயத்தின் மைதானத்தில் 3 நாட்கள் நான் பேசின ஞாபகம் எனக்கு வருகிறது. அந்த நாட்களிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை காண கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்க கேட்ட வார்த்தையில ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாக வைக்கும்படியாக தேவ ஆவியானவர் என்னை இந்த காலை வேளையிலே உற்சாகப்படுத்தினார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். வேதம் உங்களையும் என்னையும் பார்த்து பெரிய ஒரு அறை கூவல் கொடுக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். கட்டப்பட்டிருக்கிற பவுல் ஆண்டவருடைய அதிகாரத்தோடு தன்னுடைய ஆத்தென்டிசிட்டி என்று சொல்வார்களே, தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதமான அதிகாரத்தோடு கூட சபையை பார்த்து சொல்கிற ஒரு பெரிதான ஆலோசனை,
பெரிய புத்தி என்று சொல்லுகிற இந்த காரியத்தை கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள தேவன் இந்த காலை வேளையில நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்தார், எப்படி அழைத்தார் என்கிற கேள்விகளுக்கு நீங்களும் நானும் தெளிவான பதிலை வேதத்தின் அடிப்படையில நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே புரட்சிகரமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஒருவேளை நம்முடைய தவறான வழிகளிலிருந்து நம்மை திருப்புவதற்கும் அது போதுமானதாக இருக்கலாம். இந்த கால வேளையில எப்படி ஆண்டவர் அழைக்கிறார், எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார், எதற்கு அழைக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் பேசுவேன் என்றால், உங்களுக்கு புரியும்படியாக நான் பேசுவேன் என்றால், நீங்கள் இந்த செய்தியின் சாரத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இவைகளை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் என்று முதலாவது பார்க்கலாம். எதற்காக அழைக்கிறார் என்று அதோடு கூட சேர்ந்து பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார் என்றும் இணைத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக 5 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் இங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறதை, எல்லாருக்கும் கொடுக்கிறதை இங்கே பார்க்கலாம். 13வது அதிகாரத்துல 34வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இங்கே ஒரு அங்கலாய்க்கும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன? எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதற்கு அழைக்கிறது போல நான் உன்னை கூவி அழைக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த பகுதிகளிலே நீங்கள் கோழி வளர்க்கிறதை கிராமத்திலே போய் பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தன்னை கழுகுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை பறக்காட்டுவது போல நான் உன்னை பறக்காட்டினேன் என்று சொல்கிறார். கழுகு தன் குஞ்சுகளை தன் சிறகின் மேலே வைத்து அது சுமப்பது போல நான் உன்னை சுமந்து கொண்டேன் வந்து என்று சொல்கிற அந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தன்னை இன்னமும் ஆழமான அன்பை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோழியோடு கூட ஒப்பிட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த பார்க்கிறார். கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்கிறேன். விஞ்ஞான ரீதியில கோழியின் சத்தத்தை வைத்து அது என்ன செய்ய விரும்புகிறது என்பதை ஆராய்ந்த வல்லுநர்கள் 4 விதமான சத்தத்தை கோழி எழுப்புகிறதாக கண்டறிந்திருக்கிறார்கள். கோழி தன்னுடைய குஞ்சுகளை குறித்து சொல்லுகிற அந்த சத்தத்தின் அடிப்படையில பல கோழிகளை பல நாடுகளிலே சென்று, அது மேல் நாடாக இருக்கலாம் அல்லது அது வெப்பம் நிறைந்த இந்தியாவை போன்ற நாடுகளாக இருக்கலாம், குளிர் பிரதேசமாக இருக்கலாம், எங்கிருந்தாலும் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வதற்கு 4 விதமான சத்தத்தை எழுப்புகிறதாக சமீபத்தில் வல்லுநர்கள் கண்டு அறிந்து அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய சத்தத்தை வைத்தே அது என்னதற்காக